ஒரு நிமிஷம். ஓ, வந்துட்டாரா? நான் இவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹலோ, சொல்லுங்க, நான் அதை வந்துட்டேன். இல்ல, ஒரு தடவை அதை என்கிட்ட கூட இதை பத்தி அப்புறமா பேச, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போறேன். என்னாச்சு பிருந்தாமா? எதுக்காக என்ன இவ்வளவு சீக்கிரம் வர சொன்ன? புரோகிதரையா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நாகினிகள் எது மூலமா பேசிக்குவாங்க? அவங்க நேரடியா பேசிப்பாங்களா இல்லைன்னா சங்கேத பாஷையில பேசுவாங்களா? நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க தூரமா இருந்தா கூட அவங்களால பேசிக்க முடியுமான்னு கேக்குறேன். நிச்சயமா. நாகினியை பொறுத்த வரைக்கும் காலம், தேகம், தேசம் எதுவுமே தடையா இருக்காது. அவங்களோட சக்தி மிக மிக பெருசு. அது சரி, எதுக்காக இதெல்லாம் கேக்குறமா? பண்டிதரையா, இந்த லாக்கெட் எனக்கு ரொம்ப வித்தியாசமான சிக்னல் கொடுக்குது. உண்மைதான், இந்த லாக்கெட் எனக்கு சிகப்புக்குடி கோயிலுக்கு வெளியே கிடைச்சது. இது எனக்கு கிடைச்சதுல இருந்து இதுல இருந்து ஏதேதோ சிக்னல்ஸ்லாம் வருது. என்னால அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. எப்படிமா? நாகினியோட சிக்னல்ஸ். சரி, நீ ஒரு நாகினிங்கிறது உன்னை தவிர மானசா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா தான் என்கிட்ட பேச விரும்புறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? ஆனா எனக்கு அப்படிதான் தோணுதுயா. மானசா அம்மா தான் என்கிட்ட பேச விரும்புறாங்க. அவங்க தான் எனக்கு இந்த சிக்னல்ஸ்லாம் அனுப்புறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு சொல்ல விரும்புறாங்க. ஆனா நேற்று ராத்திரில இருந்து இது ஜொலிக்கவே இல்லை. எனக்கு எந்த சிக்னலும் கொடுக்க மாட்டேங்குது. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை மானசா அம்மாவோட உயிருக்கு ஏதாவது. எதையும் சொல்ல முடியாதுமா. ஆனா இது எப்பவுமே உன் கையில தானே இருக்கும் இல்லையா? இல்லையா, நான் இதை என்னோட இடுப்புல தான் போட்டிருந்தேன். அப்பெல்லாம் இது ஜொலிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட இடுப்புல இருந்து இதை கழட்டிட்டேன். ஏன்னு தெரியல, அதுக்கப்புறம் இது ஜொலிக்கவே இல்லை. நீ தப்பு பண்ணிட்ட பிருந்தா. இதை நீ உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கவே கூடாது. சரிங்க பண்டிதரையா, நான் இதை இப்போவே போட்டு. வேண்டாம், இங்க வேண்டாம். உன்னை யாருமே பார்க்காத இடத்துல வச்சுதான் நீ இதை திரும்பவும் போட்டுக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்குமா, இந்த லாக்கெட் விஷயத்துல நீ யாரையுமே நம்ப கூடாது. முக்கியமா இதை யார் கையிலயும் நீ கொடுத்துட கூடாது. சரி, நீ கிளம்பு. நான் சொன்ன விஷயம் எல்லாம் மனசுல இருக்குல்ல? நீ உள்ள போயிடு, நானும் கிளம்புறேன். எங்க போயிட்டு வர? வெளியே போயிட்டு வரேன். நான் கீழே போயிட்டு வரேன். உன்னால பாட்டி என்னெல்லாம் கேட்டாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு அட்வைஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? நீ சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி வந்து போயிருக்கியா? சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஆனா அது வேற இது வேறன்னு சொல்றாங்க. உனக்கான ஸ்பேஸ நான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அத ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்பேஸை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஐ நோ தட். எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுல எந்த ப்ராப்ளம் இல்லை. என்னோட ப்ராப்ளம் எல்லாம் போய் சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. பூசாரி மாதிரி ஒருத்தர் வந்துட்டு போனாரு. யார் அவரு? அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் வெளியே போனேன், நான் அவரை பார்த்தேன், அவர்கிட்ட பேசினேன். ஆனா அதை சொல்றதுக்குள்ள நீங்க பாட்டி அதை சொன்னாங்க. நீ உடனே காத்துல படம் வரைய ஆரம்பிக்காத. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அவர் யாருன்னு கேட்டேன். எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். உன்னால எங்கேயும் போக முடியாது. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த பூசாரி யாரு? அந்த பூசாரி சிகப்புக்குடி கோவிலோட பூசாரி. அவர் உன்னை எதுக்கு பார்க்க வந்தாரு? நான் தான் அவரை வர சொல்லியிருந்தேன். அது சுபமுகூர்த்தம் எப்போன்னு கேட்க கூப்பிட்டு. அது என்ன சுபமுகூர்த்தம்? ஐயோ, இது என்ன பெரிய வம்பா போச்சு. நீங்க என்ன பார்த்து இவ்வளவு क्वेश्चंस கேக்குறீங்க? ஏதோ குற்றவாளியை பார்த்து கேள்வி கேட்கற மாதிரி கேக்குறீங்க. சரி, உனக்கு அவர் இவ்வளவு தெரிஞ்சவர்னா அவர் கல்யாணத்துக்கே கூப்பிட்டுருக்கலாமே. ஏன்னா நீங்க அவருக்கு கல்யாணத்துக்கு எந்த இன்விடேஷனும் ஸ்பெஷலாலாம் அனுப்பல தேவ். இன்வைட் பண்ணாத கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க. Listen, don't act smart. Listen, don't irritate me then. நான் இரிட்டேட் பண்ணல, உனக்காக கேர் பண்றேன். அதனால தான் கேட்கிறேன். நீ பூசாரின்னு ஒருத்தர் சொன்னால, இதுக்கு முன்னாடி அவரை நான் பார்த்ததே இல்லை. அதுக்காக தான் கேட்கிறேன். எனக்கு யாருன்னு தெரியணும். அவர் ஏதாவது ஃப்ராடா இருக்க போறாரு. ஐயோ கடவுளே, எனக்கு இப்பவே கண்ணு கட்டுதே. நீங்க பல வருஷமா இந்த ஊர்லயே இல்ல. ஆனா நான் வருஷ கணக்கா இதே ஊர்ல இருக்கேன். உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் பெரிய பூஜை நடக்கும் போதெல்லாம் பாதி பூஜை வீட்டுல நடக்கும், மீதி பூஜை சிகப்புக்குடி கோவில்ல நடக்கும். அங்கதான் இந்த பண்டிதர் ஐயாவை நான் சந்திச்சிருக்கேன். எனக்கு அவரை நல்லாவே தெரியும். ஓகே, கிரேட். அப்புறம் ஸ்பேஸை பத்தி இப்ப உங்களுக்கு புரிய வச்ச மாதிரி பாட்டிமாக்கு நான் புரிய வைக்கிறேன். Wait, I'm not done it. கேளுங்க. இன்னும் என்னெல்லாம் கேட்கணுமோ கேளுங்க. நான் ஏன் இந்த சாரியை கட்டிருக்கேன், நான் ஏன் இப்படி மேக்கப் போட்டிருக்கேன், நான் ஏன் இப்படி ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கேன். நீ விட்டுருக்கிற லூஸ் ஹேரே நல்லா தான் இருக்கு. எனது